வெல்கம் பேக். இப்போ நம்ம இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் யூனிட் 4 சாப்டர் 1 செக்ஷன்ஸ் ஆஃப் சாலிட்ஸில் செக்ஷன் ஆஃப் ப்ரிசம்ஸ் பார்த்துட்ருக்கோம். வாங்க இன்னொரு படத்தை பார்த்துலாம். ஏன் ஹெக்ஸகனல் ப்ரிசம் சாலிட் வந்து ஹெக்ஸகனல் ப்ரிசம், பேஸ் சைடு 40, ஹைட் 70, வெர்டிகலாக நின்றுட்டுருக்கு வித் அ பேஸ் சைட் பேரலல் டு விபி. வித் அ பேஸ் சைட் பேரலல் டு விபின்னா டாப் வியூவில் ஹெக்ஸகன் இப்படி தான் வரைகிறீங்க. ஒரு சைடு வந்து பேரலல் டு XY. இப்போ இந்த இது பேரலல் டு XYயில் இருக்கிற மாதிரி வரைகிறோம். It is cut by a vertical plane perpendicular to XY at a distance of 15 mm from the axis. Draw the true shape கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள், திருப்பி பாருங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு 3 தடவை படித்தா தான் புரியும். இட் இஸ் கட் பை அ வெர்டிக்கல் பிளேன் அப்படின்னு கொடுத்தாங்க. இட் இஸ் கட் பை அ வெர்டிக்கல் பிளேன் பர்பெண்டிகுலர் டு XY அப்படின்னு கொடுத்துருக்கு. இட் இஸ் பர்பெண்டிகுலர். இப்போ பொதுவாக வெர்டிக்கல் பிளேனால விபி தான் வெர்டிக்கல் பிளேன் சொல்லுவோம். அப்படி பார்த்தா அந்த வெர்டிக்கல் பிளேன் இந்த வெர்டிக்கல் பிளேன் ஒன்று தான். ஆனால் இன்னொரு வார்த்தையும் இங்கே பாருங்கள். இட் இஸ் கட் பை அ வெர்டிக்கல் பிளேன் பர்பெண்டிகுலர் டு XY அப்படின்னு இன்னொரு வார்த்தையும் கொடுத்துருக்காங்க. பர்பெண்டிகுலர் டு XYன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த பிளேனு வெர்டிக்கல் பிளேனு ஆனால் பர்பெண்டிகுலர் டு XY அப்படின்னா இது வந்து எண்டு பிளேன்னு அர்த்தம், சைடு பிளேன்னு அர்த்தம், சைடு பிளேன்னு அர்த்தம். அப்போ இந்த சைடு பிளேன்னா பிளேன் பர்பெண்டிகுலர் டு போத் HP and VPன்ற மாதிரி அர்த்தம். அப்படின்னா இது வந்து லைனாக தான் தெரியும். எப்போ ஃப்ரண்ட் வியூலையும் லைனாக தான் தெரியும், டாப் வியூலையும் லைனாக தெரியும். அதனால தான் இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெர்டிக்கல் பிளேன் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 15 mm ஃப்ரம் தி ஆக்சிஸ். 15 mmலேருந்து இப்போ ஆக்சிஸ் இங்கே எங்கே இருக்குன்னா இதுக்கு ரைட் சைட்லையோ லெஃப்ட் சைட்லேயோ பேரலல் லைன் தானே. போத் வியூஸும் லைனாக தான் தெரியும். லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ 15 mm தள்ளி வரைஞ்சிடணும். சரிங்களா? அப்போது சைடு வியூவில் தான் வந்து ட்ரூ ஷேப் செக்ஷன் கிடைக்கிற மாதிரி அர்த்தம். வாங்க முதல்ல ப்ராடக்ட்டை சாலிடு வரையலாம் வாங்க. ஸோ ஹெக்ஸகன் இப்படி வரைஞ்சிட்டோம். ஸோ தட் இந்த எட்ஜ் வந்து பேரலல் டு XY ஆர் பேரலல் டு VP அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. தென் இதோட சைடு வந்து 40, அப்புறம் ஃப்ரண்ட் வியூ ஹைட் வந்து 70 வரைஞ்சாச்சு. இப்போது ஆக்சிஸும் இங்கே காமிச்சாச்சு. இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இங்கே ஒரு டயகனல் லைன் வரைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அதோட மிட் பாயிண்ட்லேருந்து ஆக்சிஸை செட் பண்ணிடலாம். It is cut by a plane vertical plane perpendicular to both X and Y. அப்போ நான் இங்கேருந்து இந்த பக்கமோ இல்லை இந்த பக்கமோ 15 mm தள்ளி ஒரு லைனை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதாவது இந்த ஆக்சிஸுக்கும் இந்த செக்ஷன் பிளேன் இஸ் சீன் அஸ் அ லைன். ஃப்ரண்ட் வியூலையும் லைனாக தான் தெரியும், டாப் வியூலையும் லைனாக தான் தெரியும். ஏன்னா இது வந்து கட்டிங் பிளேன் வந்து perpendicular to both HP and VP. ஸோ இங்கேருந்து 15 mm தள்ளி இதை வரைஞ்சிட்டேன். ஸோ இங்கே என்ட்ரி ஆகி இங்கே எக்ஸிட் ஆகுது ஃப்ரண்ட் வியூவில். அதே டாப் வியூவில் இங்கே என்ட்ரி ஆகி இங்கே எக்ஸிட் ஆகுது. டாப் ஃபேஸில் நேராக இறங்கி பேஸில் நேராக போயிடுது. எந்த வெர்டிக்கல் எட்ஜஸும் இதை கட் பண்ணவே இல்லை. இந்த ரைட் போர்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் வந்து டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துருக்கேன். இந்த மெஜந்தா கலர் வந்து போர்ஷன் ரிமூவ், ரெட்டாக இருக்குது போர்ஷன் ரிமைனிங் கொடுத்தாச்சிங்களா. பிறகு இது வந்து என்ட்ரி வந்து டாப் ஃபேஸ், ஆனால் இங்கே 2 பாயிண்ட் 1 2 கொடுத்துட்டேன். எக்ஸிட் வந்து பேஸு 3 4 கொடுத்துட்டேன். அதே பாயிண்ட்ஸை டாப் வியூவில் நான் காமிச்சிட்டேன். 1 2 3 4 காமிச்சிட்டேன். அப்போ 4 பாயிண்ட்டு அப்படின்னா ட்ரூ ஷேப் வந்து பாலிகனா 4 சைடாக தான் இருக்கும். வாங்க ட்ரூ ஷேப் எப்படி வரையுதுன்னு பார்த்துக்கலாம். இதில் செக்ஷனல் டாப் வியூவும் கிடைக்காது, செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூவும் கிடையாது. ஏன்னா கட்டிங் பிளேன் சீன் அஸ் அ லைன் இன் போத் ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ. இப்போ ஒன்லி ட்ரூ ஷேப் மட்டும் பார்க்கலாம். இந்த கட்டிங் பிளேன் லைனுக்கு பேரலாக ஒரு நியூ X1 Y1 ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சாச்சு. தென் 1 வழியாக ஒரு லைனை இப்படி வரைஞ்சிங்கன்னா அதில் இங்கேருந்து ஹைட் எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1 இங்கே இருக்குது. நான் இது மட்டும் வரைகிறேன். X1 Y1 இந்த லெங்க்த்து வந்து இந்த லெங்க்த்து எடுக்கிறோம். XYலேருந்து 1 பாயிண்ட்டு. அப்போது ரெண்டாவது பாயிண்ட் என்னது, 2 இங்கே தான் இருக்குது அநேகமாக. அப்போ 2க்கு வந்து இது இங்கே 2 இதுக்கு இது இல்லையா. ரெண்டாவது பாயிண்ட் வந்து XYலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எடுங்க, அதை இங்கே மார்க் பண்ணுங்க. இங்கே மார்க் பண்ணுங்க. அதே மாதிரி தான் 3 4 3 1 4 1 3 1 4 1 இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு நல்லா HB பென்சிலில் பவுண்டரிஸை டார்க் பண்ணிவிட்டு 2H பென்சிலில் ஹேச்சிங் லைன்ஸ் காமிச்சிருக்கேன். இதுதான் ஆன்சர். இப்போது கட்டிங் பிளேன் பர்பெண்டிகுலர் டு போத் HP and VPனா உங்களுக்கு செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூன்னு கிடையாது, செக்ஷனல் டாப் வியூன்னு ஒன்றும் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக ட்ரூ ஷேப் மட்டும்தான்.
நன்றி.